கொங்கு நாட்டு இரும்பு. என்னது? கோனானாவன்னா தானா? என்னையா சொல்ற? கொங்கு நாட்டு தங்கம். ஐயோ, கலட்டி கொடு. அடப்பா, பாய கட்டி வவுத்த கட்டி வாங்கி போடுறீங்க, இதையும் கலட்ட சொல்றீங்க? நான் கலட்ட சொன்னது நகை அல்ல, அப்படின்னு மனதை. வேதனைக்காதே, என்னை காதலி. அடச்சி, நீ ஒரு மனுஷனாட்டம். காதலு கையில காதல கிடக்குற நகையா நினைச்ச உடனே கழட்டி கொடுக்கறதுக்கு. இத பாரு, நான் உன்னை காதலிக்க முடியாது. காரணம், நான் ஏற்கனவே ஒருத்தர் மானசீகமா காதலிச்சு. அந்த மடகன் மாத்திரை அவன் உன்னை காதலிக்கிறானா? அதுதான் தெரியல. அவரும் என் மாதிரி மனசுக்குள்ளே வச்சிருக்காரோ என்னமோ தெரியல. அவருக்கு மாத்திரை உருட்டி போடதான் நேரம் சரியா இருக்கு. என்ன பத்தி நினைக்க எங்க நேரம் இருக்குது? நீ அவனிடம் கேட்டாயா? எப்படியா கேட்கறது? ஆம்பளை தானே முதல்ல கேட்கணும். அவன் ஆண் பிள்ளை அல்ல. அணிப்பிள்ளையா? வீரம் வெங்காயம். யோ, கொங்கு நாட்டு தங்கம்னு உன் பேர் சொன்னா போதும், வலிப்பு வந்து விழுந்துடுவாரு. அவரை போய் வீரங்கிறிய. எதற்காக வாழை குறுத்து போன்ற அந்த கோழையை நீ காதலித்தாய்? அழகுக்காக. அவன் அப்படிப்பட்ட அழகனா? கண்ணுக்கு அழகா இருந்தா மட்டும் காதலிச்சிட முடியுமா? மனசுக்கு அழகா இருந்தாதான் கண்ணுக்கு அழகா இருக்கும். ஆனா அவன் கண்ணழகனா அல்லது மனவழகனா? மனவழகர். இது வன்றோம் காதல். பெண்ணே, நீதான் கைதி இருந்த காதலி. உன்னை சோதிப்பதற்காகவே யாம் இந்த ரூபம் எடுத்தோம். யார் நீ? பார்னி. ஆமா, ஓரக்கண்ணால அடிக்கடி பார்த்து என் உள்ளத்துல புயலை உண்டாக்குறியே, அது உண்மையான காதலா இல்லையாங்கிற சோதனை பண்றதுக்காகவே இந்த முகமூடி வேடம் போட்டேன். ஏன் அத நேர்லயே கேட்டா என்னவா? அது எப்படி? இந்த காதல் விஷயம் இருக்கு, அது மதில் மேல் பூன மாதிரி. சம்மதம் வந்தாலும் வரும், சண்டை வந்தாலும் வரும். என்ன மாத்திரை? தேனு, உனக்கு எனக்கு மனப்பொருத்தத்தோட அமைஞ்சு போச்சு. இந்த மாத்திரை இருக்கு, அது முழுசா இருந்தா அப்படியே போட்டு முழுங்கி போடலாம். உடஞ்சு போச்சுன்னா எல்லாம் குழப்பித்தானே சாப்பிடணும். அந்த மாதிரி இப்ப இந்த உடஞ்சு போச்சு. இந்த தேனு இல்லைன்னா